Friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா தான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஒரு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் 2 கப் இல்லை 3 கப் அப்படி எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சீனி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி ஆட் பண்ணியிருக்கேன். முட்டையும் சீனியும் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே முட்டையும் சீனியும் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரை கொஞ்சமாக உருக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ண போகிறோம். சப்போஸ் பட்டர் வேண்டான்னா நீங்கள் அதுக்கு பதிலாக குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். எசன்ஸ் இல்லைன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. அதாவது ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் கேக்குக்கு. ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு கேக் மோல்லையோ கொஞ்சமாக பட்டர் தடவி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிட்டு அந்த பாத்திரம் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க, ஒரு ஹாஃப் அளவுக்கு ஊற்றுனா போதும். ஏன்னா எப்படியும் பேக் ஆகி கேக் கொஞ்சம் மேலே வரும். குக்கரில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு நான் ஏற்கனவே வத்தல் பொரிச்சு வச்சுருந்த உப்பு, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு லிட் வச்சு மூடி. ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். அந்த கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு ஒரு லிட்டை வச்சு திரும்ப மூடிடுங்க. இப்போ லிட்டை வச்சு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 45 மினிட்ஸ் வைக்கணும். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டூத் பிக் வச்சோ இல்லை ஒரு நைஃப் வச்சோ குத்தி பாருங்கள் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. இல்லாட்டா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு அதை சைட்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து அதை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை அப்புறமா மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.